மக்களே, பல மக்கள் மன உளைச்சல் இருக்காங்க. பல பேர் சபரியை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்க. சபரி இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். நான் ஏதாவது மென்டல் ப்ரெஷருக்கு உள்ளாயிருப்பேன். சபரி எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கொண்டிருக்காங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு தமிழ் பிக் பாஸ்ல பிடித்த சீசன் அப்படின்னா சீசன் 4 அப்படின்னுவாங்க. ஏன்னா ஆரி அப்படின்ற ஒரு நபரை ஒட்டுமொத்த கூட்டமே பொழந்து கட்டும் அந்த சீசன்ல. அதுக்கப்புறம் ஆரி திருப்பி அடிப்பாங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பாஷா மார்தான் இருக்கு. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடி வாங்கிக்குள்ள எப்படா தலைவர் அடிப்பார் அப்படின்னு ஒரு மொமெண்ட் இருக்கிற மாதிரி நேத்து நைட்டு முந்தா நைட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லைவ்ல சத்தியமா அவ்வளவு தூரம் பார்க்க முடியாம இருந்தது. சபரிநாதன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்ததுக்கு, அதுவும் கண்ணியமா எந்த விதமான கெட்ட செயலும் பண்ணாம ஒழுக்கமா இருந்த ஒரு மனிதருக்கு அதை காரணமா வைத்து முதலாவது இடத்தை கொடுத்ததுக்கு பிக் பாஸ் மதிக்கிறாரு, டாஸ்க் பண்றாரு, நேர்மையா இருக்காரு. இந்த பிக் பாஸுக்கு இந்த மக்கள் இவ்வளவு காலமும் யாரை வின்னர் ஆக்கினார்களோ, என்ன குணாதிசயங்கள் இருக்கிறவங்களை வின்னர் ஆக்கினார்களோ அதே குணாதிசயங்கள் இவர்கிட்ட இருக்கு என்ற ஒரு காரணத்தினால இவரை முதலாவது நபரா அந்த ஒரு பிளேஸ்ல வைக்க, இந்த வெறி நாய்கள் 10 வெறி நாய்கள் ஒரு மனுஷனுக்கு சண்டை போடுற மாதிரி இந்த மனுஷனை எவ்வளவு தூரம் நோகடிக்க முடியுமோ நோகடித்தார்கள். ஆனா அப்ப கூட இந்த மனிதனோட கண்ணியமும் அந்த வார்த்தை பிரயோகமும் தவறில்லை, நிதானமா தான் நின்னாரு. அங்கேயே உச்சத்துல போனார் சபரி. சரியா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நேத்து நைட் லைவ்ல அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, சொல்றாரு. ஒரு கேப்டன் என்ற ரீதியில அது கடமை, கண்டிப்பா அவர் கேட்டிருக்கணும். அதை அவர் கேட்டாரு. அதுக்கு லைவ்ல பிரச்சனைலாம் அடிக்க போறாரு. சாண்ட்ரா அழுது நாடகம் போடுறாங்க. வியானா ஏத்தி விடுறாங்க. காமருடின் மாமா வேலை பார்க்கறான். விஜய் பார்வதி அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் அவனை அள வச்சது அப்படின்னு பண்றாங்க. ஒட்டுமொத்த ஒரு 10-11 பேர் ஒரு மனிதனை அள வச்சது, சபரி அவர்கள் நொந்து போனது, சத்தியமா அதை பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு ஹை ப்ரெஷர் வந்தது. சரியா? ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு எதிராக அந்த ஒரு ரெட் கார்டு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கக்குள்ள பார்க்கக்குள்ள எனக்கே ஒருவேளை விபி வந்துச்சான்னு தெரியல, அவ்வளோ தூரம் ஏதோ பண்ணிச்சு. பல பெரியவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு அந்த ஷோ பார்க்க முடியலன்னு. அதே மாதிரி ஒரு மொமெண்ட் தான் நேத்து சபரிநாதன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணித்தான லைவ்ல அந்த ஒரு மனிதனை பொத்து அடிச்சு கொண்டே இருந்தாங்க. சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறபடியும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களிடம் மக்கள் கேட்கின்ற கேள்வி அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் போட்ட நாடகம். சரிங்களா? இது நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது வீடியோ சாண்ட்ரா போட்ட நாடகம் அப்படின்னு இது சாண்ட்ரா தான் மக்களே 2 நாளைக்கு முதல் சபரி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. நான் இப்படி பெட்ரூம்ல நான் வச்சு அந்த பிரஷ்ஷை காணல, யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவர் கேப்டன் என்ற ரீதியில இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் அதை அட்ரஸ் பண்றாரு, அவர் பாக்குறாரு. இன்னொன்னு சபரிநாதனை பார்த்திருக்காரு. திவ்யா அவர்கள் திவ்யா சம்பந்தமே இல்லாத ஒரு வேக்கு குப்பையில இருந்ததை எடுத்து இப்படி சுத்தி வைக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு டவுட்டை கிளியர் பண்ண, சாண்ட்ரா திவ்யா அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட போன வீக்ல சாண்ட்ரா ஒரு பிராங்க் பண்ணிருக்காங்க, பெரிய பிராங்க் உண்டு. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரி இந்த வீட்டோட கேப்டன். அப்ப எல்லாரையும் அழைச்சி வச்சு சொல்றாரு, இது நடந்துச்சு, இது யாருடையது, இது என்னது அப்படின்ற மாதிரி. இவ்வளத்துக்கும் சபரிநாதன் அவர்கள் இதை முதல்ல வினோத் கிட்டையும் காமருடியும் தான் சொன்னாங்க. அப்ப வினோத் தான் வெளியில எல்லார்கிட்டையும் போய் சொல்லி கொண்டிருந்தது. சபரி நம்பி சொன்னாரு, யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்ற ரீதியில. அப்ப இங்க சபரி மேல எந்த இதுவுமே இல்ல. சபரி யாரையும் ஃப்ரேம் பண்ணல, யாரோட பேரையும் கெடுக்க ட்ரை பண்ணல. ஒரு கேப்டனுக்கு இருக்கிற வேலையா என்னத்த பண்ணாரோ ஒரு பிக் பாஸ் ஷோல அதை பண்ணாரு. இவ்வளத்துக்கும் சாண்ட்ரா தான் சபரி கிட்ட இந்த ஒரு அட்ரஸ் பண்ணது. சரியா? அப்ப இத சபரி சொன்னதுக்கு சபரி நாடகம் ஆடுறான், சபரி கெட்டவன், சபரி இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாவே சபரியை டார்கெட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஈவன் சபரி அவர்கள் இந்த விடயத்தை ஒரு கேப்டன் என்ற ரீதியில சொன்னதுக்கு அப்புறமும், சாண்ட்ரா கேட்டு அதை இவர் செஞ்சதுக்கு அப்புறமும் சபரியை இவங்க அடிக்க போனதா இருக்கட்டும், நீ என்ன இப்படி என்னோட பொண்டாட்டி எப்படி பண்றியா, என்ன இது பண்ற அப்படின்னு பிரச்சனை அடிக்க போனது. சாண்ட்ரா அழுது என்ன மக்கள் பாக்குறாங்க, என்னோட இமேஜ் என்ன ஆறது, நான் ஷூட்டிங்குக்கு போனா என்ன ஆறது, என்னோட குழந்தைகள் பாக்குறாங்க, தலைவனியை தூக்கி அறிஞ்சது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்ப இப்படி ஒரு இமேஜை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப தீபக் அவர்கள், பிரியங்கா அவர்கள், மஞ்சரி அவர்கள் வந்திருக்கக்குள்ள ஒரு கெஸ்டா வந்திருக்கக்குள்ள அவங்க சாப்பிடக்குள்ள பக்கத்துல போய் தும்முறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையா தெரியலையா? சாண்ட்ரா
அப்ப நீங்க தும்மைக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வர இல்லையா, நாளைக்கு நான் செட்டுக்கு போய்க்கல என்ன நினைப்பாங்க, இல்ல நான் சாப்பாடு குடிக்கல அடுத்தவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அப்ப உங்களுக்கு தோணி இருந்து நீங்க அதை பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ணைக்குள்ள ஓகே இவங்க இப்படித்தான் அப்படி தோணும். ஆனா அப்ப அவ்வளவு தூரம் கேவலமா பண்ணி போட்டு பிராங்கன்னாலும் அது வந்து ஒரு கேவலம் சரியா. அப்ப அப்படி பண்ணி போட்டு இப்ப நீங்க இந்த சபரிநாதன் அவர்களை நீங்களே போய் ஒரு விடயத்தை அட்ரஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு அந்த மனுஷன் இப்ப இப்படி பண்ணிக்குள்ள நீங்க உங்க பிரஜினு திவ்யா வியானா காமருடின்னு வினோத் இவங்க அப்புறம் வேற இது சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து அரோரா எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஒரு மனிதரை விஜய் பார்வதி ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு மனிதரை அள வைக்கிறது, அட்டாக் பண்றது, அந்த மனுஷனை பேச விடாமையே பண்றது. நீங்க ரவுடிகள் மாதிரி பேசக்குள்ள அந்த மனுஷன் தன்மை அளக்காம அவ்வளவு தூரம் நிதானமா நின்று பேசுறாரு. அப்ப அவர்கிட்ட இவ்வளவு தூரம் நீங்க சேட்டைகளை விடுறது அது பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, சத்தியமா கஷ்டமா இருக்கு சரியா. சோ இது வந்து சபரி மேல எந்த பிழையுமே இல்ல. இதுல வந்து பார்க்க போவைக்குள்ள அந்த இவங்களோட சாண்ட்ராவோட இதை வந்து எடுத்து அதுக்குள்ள போட்டது யாருன்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா ஒருவேளை இதை வந்து விஜய் பார்வதி பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா சாண்ட்ராவே பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரிங்களா. ஆனா இப்ப சபரி மேல எந்த தவறுமே இல்லை. சரி, இப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட மக்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சாண்ட்ரா அவர்களுடைய என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜினோட என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து குருப்பிசம் இங்க இருக்கு, குருப்பிசத்தை ஒழிக்க போறோம், வெளிச்சம் போட்டு காட்ட போறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, அப்ப இதற்கு முதல் வந்து சபரி அவர்கள் யாரை பத்தியாவது பின்னுக்கு பேசியிருக்காங்களா, யாரையாவது நாமினேட் பண்ணணும், யாருக்காவது பெஸ்ட் இது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா, யாரை பத்தியாவது புறம் பேசியிருக்காங்களா, தப்பா பேசியிருக்காங்களா? சத்தியமா இல்ல. ஆனா இவங்க வந்த நாள்ல இருந்து திவ்யா பிரஜின் சாண்ட்ரா இந்த 3 பேருமே ஒன்னா தான் இருக்காங்க. ஒரு பீன் பேக்கில் இருந்து விட்டு எல்லாமே பேசுவாங்க, நைட்டு ஃபுல்லா பேசி கொண்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 3வது நாளே வந்து இந்த விஜய் பார்வதி பாம்போட சேர்ந்துருவாங்க. பாம்போட சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் எங்களுடைய விஷத்தன்மை அதிகரிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரிங்களா, பல மக்களுக்கு தோணுது. அப்புறம் விஜய் பார்வதியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வியானாவும் சேர்ந்துட்டாங்க, காமருடினும் சேர்ந்துட்டாரு. ஸோ அப்ப இவங்க 6 பேருமா சேர்ந்துதான் இப்ப கடந்த ஒரு 3 நாட்களா சபரி 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 அப்புறம் கனி அந்த கேங்கை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருக்காங்க. ஒரு நபருக்கு மேல இன்னொரு நபர் சேர்ந்தாலே அது குரூப் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து இந்த அன்பு கேங்கணுன்றதுக்கு அப்ப அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்ன நீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பக்கம் நீங்க அன்பு கேங்கு, விஜய் பார்வதி அவங்க இருக்கிற கேங்கு புள்ளி கேங்கு, அப்ப நீங்க என்ன கேங்கு? அப்ப பார்க்க போனா எல்லாரையும் விட இப்ப தனித்து நிற்கிறது சபரி தான். சபரியத்தான் ஒட்டுமொத்த பேரும் அட்டாக் பண்றீங்க. அப்ப அந்த மனுஷன் இது வரைக்குமே வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு பயமா இருக்காரு அப்படின்றதா உண்மை. ஏன்னா உங்ககிட்ட இல்லாத சில விடயங்கள் சபரிக்கிட்ட இருக்கு. நேர்மை, நல்ல பழக்க வழக்கம், கெட்ட வார்த்தை பேசாதது, அசிங்கமான விடயங்கள் பண்ணாதது. அப்ப மக்கள் மத்தியில சபரிநாதன் ஒரு பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னரா இருக்கான்ன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அதை வந்து உடைக்கணும், அவரை காயப்படுத்தணும், அவரை காலி பண்ணணும் என்றதுக்காக நீங்க பண்றீங்க. அப்ப உங்களுக்கும் விஜய் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம்? சாண்ட்ரா நீங்க எங்க தோத்து போனீங்க அப்படின்னா இந்த விடயத்தை நீங்களே போய் சொல்லி சபரி கிட்ட சொல்லி அதை அவர் அட்ரஸ் பண்ணிக்குள்ள ஒண்ணுமே இல்லாத இந்த விடயத்துக்கு அழுது சீன் போட்டீங்கல்ல, அப்பவே நீங்க வந்து ஒரு ஃபேக் அப்படின்றதான் மக்கள் உணர்றாங்க. இதை தாண்டி நீங்க வந்து ஒரு இமேஜ் பாக்குறீங்க, நாளைக்கு ஆக்டிங் இருக்கு போய்க்குள்ள என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப தீபக்கு மஞ்சரி சாப்பிடுக்கு நீங்க தும்மியே இருக்கக்கூடாது, அவர் சாப்பிடுக்க தும்மியே இருக்கக்கூடாது, உங்களோட குழந்தைகள் பார்க்க மாட்டீங்கல்ல, நீங்க தும்மியே இருக்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் வந்து பண்ணி போட்டு இப்ப பண்றீங்கன்னா நீங்க பண்றது ஃபேக்கா தான் இருக்கு. சோ இன்னொருபடியா மக்கள் சேதுவண்ணா கேட்கிறேன் என்னன்னா, சேதுவண்ணா சொல்லித்தான் அனுப்புனாங்க, நீங்க 2 பேர் உள்ளுக்குள்ள போனாலும் நீங்க தனித்து தான் ஆடணும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வழியில தான் உள்ளுக்குள்ள கான்டெஸ்டன்ட் அப்படின்றத சொல்லித்தான் அனுப்புறாங்க. ஆனா பிரஜின் வந்து சேதுபதி அவர்களுடைய ஃப்ரெண்டு, எவன்டா என்ன கேப்பா அப்படின்ற ரீதியில பல விடயங்களை பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது மக்களே. நீங்க உங்களுடைய கருத்துக்களை தோணுங்க, தயவுசெய்து லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.